குயிலாக நான் இருந்தேன் குரலாக நீ வர வேண்டும் பாட்டாக நான் இருந்தேன் பொருளாக நீ வர வேண்டும் குயிலாக நான் இருந்தேன் குரலாக நீ வர வேண்டும் பாட்டாக நான் இருந்தேன் பொருளாக நீ வர வேண்டும் பாட்டோடு பொருள் இருந்தேன் அரங்கேறும் நாள் வர வேண்டும் உன்னோடு அழகிருந்தேன் என்னோடு நீ வர வேண்டும் குயிலாக நான் இருந்தேன் குரலாக நீ வர வேண்டும் பாட்டாக நான் இருந்தேன் பொருளாக நீ வர வேண்டும் செவ்வாழை கூந்தலிலே செந்தூர நெற்றியிலே சிங்வாழை கந்தல் தேடி மங்கை வருவான் செவ்வாழை கூந்தலிலே செந்தூர நெற்றியிலே செவ்வாழை பந்தல் தேடி மங்கை வருவான் கை ரெண்டும் மேளம் கொட்ட கண் ரெண்டும் தாளம் கொட்ட பூமாலை தோள் சேர மண்ணை வருவான் பாட்டோடு பொருள் இருந்தேன் அரங்கேறும் நாள் வர வேண்டும் உன்னோடு அழகிருந்தேன் என்னோடு நீ வர வேண்டும் குயிலாக நான் இருந்தேன் குரலாக நீ வர வேண்டும் பாட்டாக நான் இருந்தேன் பொருளாக நீ வர வேண்டும் பொன்மேனி திரசிகே மேனி தாங்கி வர பூமாலை தோளில் சேரும் நேரமல்லவா பொன்மேனி திரசிகே மேனி தாங்கி வர பூமாலை தோளில் சேரும் நேரமல்லவா நில்லென்று நானும் சொல்ல செல்லென்று ஆசை தள்ள நெஞ்சோடு நெஞ்சம் சொல்லு பாடு சொல்லவோ பாட்டோடு பொருள் இருந்தேன் அரங்கேறும் நாள் வர வேண்டும் உன்னோடு அழகிருந்தேன் என்னோடு நீ வர வேண்டும் குயிலாக நான் இருந்தேன் குரலாக நீ வர வேண்டும் பாட்டாக நான் இருந்தேன் பொருளாக நீ வர வேண்டும் இங்கு வர வேண்டும் நீ வர வேண்டும் நன்றி 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 வந்த வினையும் வருகின்ற வழிவினையும் கந்தன் என்று சொல்ல கலைஞனுமே செந்தூர் நகர் செய்வகா உன் திருவடி பற்றி திருநீரிட்டாருக்கு மேவும் வாராத வினை வந்த வினையும் வாழ்க்கையில் இனிமே வர்றவிலையும் இனிமே வரப்போன வினைகளையும் அறுக்கக்கூடிய வல்லமை பெற்றவர் யார் அப்படின்னா அவர் தான் கந்த பெருமான் நல்ல பழைய பாட்டு பாடவா நடுத்தரமான பாட்டு பாடவா அதை சொல்லுங்க பழைய பாட்டாவே பாடவா அதனால அப்பேற்பட்ட கந்த பெருமாள் முருகன் இங்கு வர வேண்டும் முருகன் இருக்க முன்வினை தீரும் கந்தன் இருக்க கவலைகள் மாறும் கார்த்திகையின் இருக்க கஷ்டங்கள் தீரும் சரவணனை நினைத்தால் சங்கடங்கள் போகும் முருகா என்று சொன்னால் போதுமா உலகத்தில் எவ்வளோ வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனைகள் நமக்குலாம் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுங்களா நம்மளுடைய ஆசை தான் ஆசையை குறைத்து கொண்டால் இவ்வளவு கஷ்டங்கள் இவ்வளவு பிரச்சனைகள் வாழ்க்கையில் இருக்கணும் அப்படின்ற அவசியமே கிடையாது ஆனால் யாரும் ஆசையை வெறுக்கிற மாதிரி கிடையாது மேற்கொண்டு ஆசை வளர்ந்துக்கிட்டு தான் போகுதே தவிர ஆசை குறைகிறது மாதிரி இல்லை அதனால ஆசையை கொஞ்சம் கொஞ்சமாக குறைப்போம் போதும் என்ற வினைவே பொன் செய்யும் மருந்து நாங்கள் இது போதும்ப்பா உண்ண உணவு உடுத்த உடை இருக்க இருப்பிடம் இது போதும் அப்படின்னு நம்ம நினச்சோம் அப்படின்னா வாழ்க்கையில் கொஞ்சோண்டு சந்தோஷமாக இருக்கலாம் பத்தாது அப்படின்னு நினச்சோம்னா பிரச்சனையை நம்ம இழுத்துக்கிட்டு வர்ற மாதிரி தான் உலகத்தில் பாதி சதவீதம் 75% எந்த தொந்தரவும் இல்லாமல் எந்த சலசலப்பும் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா அவரவர் வேலையை அவரவர் சரியாக செய்தாலே போதும் யார் வேலையிலும் யாரும் இடையூறு பண்ணாமல் இருந்தாவே போதும் பாதி பிரச்சனை இங்கே தீர்வு கிடைச்சிரும் அப்பேற்பட்ட தீர்வுக்கு உண்டானவர் யார் அப்படின்னா அவர் அவர் தெரியுமா எவரு விக்கி அவரை தெரியுமா என்ன அப்படி சொல்லிட்டீங்க நிஜமாலுமே இப்ப கண்ணுக்கு முன்னாடி இருந்தா நான் அடிச்சு மண்டையை உடைச்சிருவேன் அவரை நிஜமாலும் தெரியாது தெரியாதுங்க உங்க மனசுல இருக்குது
அவரு பேர் சொல்லவா? பேர் சொல்லாதீங்க, ஆதார் அட்டை கொடுங்க, நாங்களே பார்த்துக்கிறோம். எந்த ஊருன்னு கேட்டுக்கிறேன். இந்த மனதுக்குள்ளே நான் நினைத்து கொண்டிருக்கும் அந்த அவர் மனசுக்குள்ள ரொம்ப நினைச்சு ஒருவர் ஈரமாக போது காய போடுங்க எடுத்து. அவர் யாருன்னா சொல்றதுக்கே இவ்வளவு யோசிக்கிறீங்கன்னா கொஞ்சம் ஆளு பயங்கரமான ஆளா தான் இருப்பார். உண்மையிலுமே கொஞ்சம் பயங்கரமான ஆள் தான். நாங்கள் கொஞ்சம் சூதானமாக தான் இங்கே உட்காந்துருக்கணும். யார் அவர் அப்படின்னா அவர் தான் திருநாதன். அவர் எந்த ஊர்? அவரா? அவரை பற்றி கேள்விப்பட்டதே இல்லையா? கடலாடி பக்கம்னு கூட சொல்லிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இல்லைன்னா பழனிமலை பக்கம்னு சொல்லிக்கலாம், இல்லைன்னா திருத்தணி பக்கம்னு சொல்லிக்கலாம், சுத்துறவரா, இல்லைன்னா திருச்செந்தூர்னு சொல்லலாம், இல்லைன்னா பழமுதிர்ச்சோலைன்னு சொல்லலாம், இல்லைன்னா அன்னை கேட்ட மாதிரி திருப்பரங்குன்றம் அப்படின்னு கூட சொல்லலாம், இல்லைன்னா சுவாமி மலைன்னு கூட சொல்லலாம். ஏதாவது ஒரு ஊரை சொல்லுங்க. இத்தனை ஊர்ல போய் குடியிருந்தா எத்தனை வாடகை தர்றது, எவ்வளவு சிரமம். ஏன் கடலாடின்னு சொல்லியிருந்தீங்களா? எதுக்கு கடலாடி? கடலோரத்தில் இருக்கிறவர் தான், கடலோரத்தில் குடிக்கொண்டிருப்பவர். இப்போ முருகன் அப்படின்னா உங்களுக்கு தெரியும், சரவணன் அப்படின்னா தெரியும். வண்டியில் வரும்போது நாங்கள் தான் கூட்டிட்டு வந்தேன். யார? முருகன். இப்போ ஒரு பேரை முருகன் சொன்னீங்களே, நான் அதுதான் முருகன்னா ஒன்று டீ கடை முருகனான்னு கேட்பீங்க. சரவணன் அப்படின்னா நம்ம பட்டாடி விற்கிற சரவணனா அப்படின்னு கேட்பீங்க. கார்த்திகேயன் அப்படின்னா நம்ம ஆறுதல் போறான அவனான்னு கேட்பீங்க. அதனால தான் இந்த பேரெல்லாம் சொல்லாம புதுவிதமாக ஒரு பேர் சொன்னேன், திருநாதன். அவர் மேல எவ்வளவு உயிர் வச்சிருக்கேன் தெரியுமா? அவர் மேலதான் நான் அன்பு அம்புட்டு வச்சிருக்கேன். ஏங்க முருகனா? இல்ல, திருநாதன். ஐயோ, யார் அந்த விக்னேஷோட தம்பியா? அப்படி ஒரு ஆசையா சொல்லக்கூடாதா? இருக்கலாம். விக்னேஸ்வரனுடைய தம்பியாகப்பட்ட திருநாதன். திரு என்றாலே உயர்வு. தென்பரம் குன்றை என்ற திருப்பரம் குன்றத்திலே குடிக்கொண்டிருப்பவன். திருச்செந்தூர் என்று சொல்லக்கூடிய திருச்சீரிலை வாயிலை குடிக்கொண்டிருப்பவன். திருத்தணி என்ற மலையில் குடிக்கொண்டிருப்பவன். திரு ஏரகம் என்று சொல்லக்கூடிய இடத்திலே குடிக்கொண்டிருப்பவன். திரு ஆவினன்குடி என்று சொல்லக்கூடிய இடத்திலே குடிக்கொண்டிருப்பவன். பழமுதிர் சோலை என்ற திருமாலிரும் சோலையில் குடிக்கொண்டிருப்பவன். அவன்தான் குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான். குமரன் இருக்கும் இடம் பூராமே குன்று இருக்கும். குன்றுன மலை தானே. இப்போ அந்த மலையிலேயே பெரிய பிரச்சனை. இந்த மலை யாருக்கு சொந்தம்? எங்களுக்கு சொந்தமா அவங்களுக்கு சொந்தமா? நாங்கள் கும்பிட்றதா அவங்க கும்பிட்றதா? எங்க சாமி இருக்கிறதா உங்க சாமி இருக்கிறதா? இல்லை நாங்கள் எல்லாரும் சேர்ந்து போராட்டம் பண்ணுறதா, இல்லை நீங்கள் எல்லாரும் சேர்ந்து போராட்டம் பண்ணுறதா அப்படின்னு அந்த மலைக்கே பிரச்சனை. சரி, நான் நினைக்கிறேன் முருகனுடைய ஜாதகத்தை கணிச்சா நல்ல கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும்னு நினைக்கிறேன். எதுக்கு அவர் ஜாதகத்தையும் பார்க்கணும். வாங்கிட்டு வாங்க, நாங்கள் அதை கொல்லிமலை இது கொண்டு போய் பார்க்குறேன். நவ கிரகங்கள் இருக்கு பார்த்தீங்களா, ஆண்டவனை விட்டு வைப்பதில்லை. அதனால தான் 6:45 அரையங்காலு சனீஸ்வரன் பிடிக்க வரும் பொழுது எந்த தெய்வமாக இருந்தாலும் பாரபட்சம் பார்க்கறதில்ல. அதனால அவருடைய வேலை சிவபெருமானை பிடிக்கக்கூடிய தருவாயில் வந்துச்சு. சிவபெருமானுக்கிட்ட அனுமதி கேட்டாங்க. நம்ம மனிதர்கள்கிட்ட அனுமதி கேட்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் கடவுள் இல்லையா, ஆதியும் அந்தமும் இல்லாமல் இறப்பும் பிறப்பும் இல்லாமல் ஜோதியாக இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கிட்ட அனுமதி கேட்டார். உங்களை நான் பிடிக்கிறதுக்கு நேரம் வந்துருச்சு, ஏன் வேலையை என்னை செய்ய சொல்லுங்கள், உங்களை நான் பிடிக்கணும் அப்படின்னார். அவர் பார்த்தாரு, நான் எவ்வளோ பெரிய ஆளு, என்னையவே நீ பிடிக்க வர்றியா அப்படின்னு 2 பேருக்குள் வாக்குவாதம். வாக்குவாதத்தில்தான் சிவபெருமான் அப்படி சனீஸ்வரனுடைய பார்வையில் படாமல் அங்கும் இங்கும் சுற்றி கொண்டே வந்தார். கடைசியில் என்ன ஆச்சு, நாரையாக மாறினார். தண்ணிக்குள்ளே போய் மறைந்திருந்தார். கடவுளாக இருக்கும்போது அவருக்கு சோர்வு ஏற்படலை, தாகம் ஏற்படலை, பசி ஏற்படலை. ஆனால் நாரையாக வந்தவுடனே அவருக்கு தாகம் ஏற்பட்டது, சோர்வு ஏற்பட்டது, பசி ஏற்பட்டது. பசியோடு இருந்த நாரையாக இருந்த சிவபெருமானுக்கு முன்னாடி சனீஸ்வரன் கெழுத்தியாக வந்தார். பசிக்குதேன்னு கெழுத்தியாக இவர் எடுத்து சாப்பிட்டாரு. அப்போ சாப்பிடும்போது என்னாச்சு, கெழுத்தியில் இருந்த அந்த முள்ளாகப்பட்டது சிவனுடைய வாயை கிழித்தது. அதான் நாரையினுடைய வாய் இவ்வளவு நீட்டாக இருக்கும் பாருங்க. கிழிச்சது காரணம் என்ன, அதுதான் சனியை பிடிக்க நாரை கிளற போய் முழுங்குச்சு அப்படின்னு கிராமத்தில் ஒரு பழமொழியே இருக்கும். அப்போ சிவபெருமானையே விட்டு வைக்காத சனீஸ்வரர் முருகப்பெருமானை மட்டும் விட்டு வைப்பாரா? அதனால தான் இப்போ பெரிய பிரச்சனையாகவே இருக்குது. சரி, நமக்கெல்லாம் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா கடவுள்கிட்ட போய் சொல்லுவோம், முருகா கந்தா என்னை காப்பாத்துப்பா, நீ தாப்பா உன்னையே நம்பிக்கிட்டு இருக்கனே, என்னையும் கொஞ்சம் கடைக்கன் பாருப்பா அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனால் கடவுளுக்கே பிரச்சனைனா என்ன பண்ண முடியும்? அங்கேயும் நம்ம தான் போகணும். ஆமாம், நமக்கு பிரச்சனைனா நம்ம தனியா போய் போராடிக்கலாம். ஆண்டவனுக்கே பிரச்சனை இல்லாத எல்லாரும் ஒன்று கூடி போராட்டம் பண்ணி போராடி அதை ஜெயிக்கணும். அதனாலதான் குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பார். முருகப்பெருமான் என்ற திருநாதன் தான் என்னுடைய மனதிலே குடிக்கொண்டிருப்பவன். திரு என்றாலே உயர்வு.
இந்த உயர்வான இடத்துல இருக்கக்கூடியவன் முருகப்பெருமான். தமிழுக்கே நாதனாகப்பட்டவர் தமிழ் கடவுள் முருகப்பெருமான். முருகன் என்றாலே அழகு, அழகு என்றானே முருக. அப்பேற்பட்ட அழகான முருகனாகப்பட்ட திருநாதனை மனதுக்குள் நான் நினைத்து கொண்டிருந்த காரணத்தினால் நதியோரம் நானல் ஒழி நாணம் கொண்டு நாட்டியம் ஆடுது மெல்ல. நதியோரம் நதியோரம் நீயும் ஒரு நாடல் என்று நூலிட என்னிடம் சொல்ல. நானந்த ஆனந்தம் என் சொல்ல, நானந்த ஆனந்தம் என் சொல்ல. நதியோரம் முட்டை முட்டை பஞ்சமே ஆனாலும் பாரம் அவனுக்கே அன்னை நெஞ்சமே அஞ்சாதே அப்படின்னு பிறந்த உடனே கவி பாடினா அவை மூதாட்டி. தமிழ் என்ற காரியம் செவன நடந்தது அப்பவே தெரிஞ்சிருக்கு பாருங்க அவை மூதாட்டிக்கு. இந்த உலகத்திலேயே என்னைக்கு இளமையானது, நிரந்தரமானது, இளமையானது அப்படின்னா எது? தமிழ் மட்டும்தான். கல் தோன்றி மண் தோன்ற காலத்துக்கு முன் தோன்றிய மூத்த குடியில் வீர வாளோடு பிறந்தது தமிழ். நமக்கெல்லாம் வயசாயிரும் பாருங்க. சில பேர் நினைப்பு நம்ம 30 வயசுக்கு மேலே தாண்ட மாட்டோம், அப்படியே இருப்போம் அப்படின்னு நினைப்பு. வாய்ப்பில்லை. ஆண்டொன்று போனால் ஆண்டொன்று போனால் வயதொன்று போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வயது என்பது போய்கிட்டே இருக்கும். இந்த உடம்புக்கு தான் வயதை தவிர உள்ளம் என்ற அந்த நினைவுகளுக்கு என்றுமே வயதாகிறது கிடையாது, இளமையாகவே இருக்கும். அப்போ கடவுள்கிட்ட கேட்குறார் யார்? அவை மூதாட்டி. விநாயக பெருமானே, நான் தமிழ் தொண்டு செய்யணும், பூமியில் பிறந்துட்டேன் வளர்றேன், ஏதாவது ஒரு விஷயத்தை நான் செய்யணுமே, அதனால் தமிழ் தொண்டு செய்யணும், அதனால் எனக்கு இந்த இளமை வேணாம். ஏன் இளமையோடு இருந்து என்ன தொண்டு செய்யக்கூடாதா? செய்யலாம்ல. இளமையோடு இருந்தால் எவ்வளவு சுறுசுறுப்பாகவும் வேகமாகவும் தொண்டு செய்யலாம். அப்போ தான் அவை மூதாட்டி சொன்னாங்க, நான் இளமையோடு இருப்பேன், என்னுடைய நேர்மையான பார்வையும் நேர்கொண்ட நடையும் சரியாக இருக்கும். ஆனால் என்னை பார்க்கும் ஆண்களுக்கு என் மீது எந்த காம எண்ணமும் வரக்கூடாது. அப்போ எனக்கு இந்த இளமை இருந்தால் எல்லாரும் பார்ப்பாங்க, எனக்கு இளமை வேணாம், நான் முதுமையாக வேண்டும், எனக்கு முதுமையை கொடுத்து என்றும் அழியாத என்று இளமையாக இருக்கக்கூடிய தமிழை கொடு அப்படின்னு கேட்டாங்க. அதனால தான் என்று இளமையான தமிழை கொடுத்தார் விநாயக பெருமாள். அந்த தமிழை வாங்கினார்.
இந்த இளமையான தமிழை கொண்டு போய் அந்த இளமையானவரோட சேர்த்துட்டா பாருங்க. தமிழ் என்றாலே அழகு தானே, முருகப்பெருமான் தானே, தமிழ் கடவுளே முருகன் தான். அப்பேற்பட்ட தமிழ் கடவுளுக்கு இந்த இளமையான தமிழை கொண்டு போய் அர்ப்பணித்தார். யாரு? அவை மூதாட்டி. கருங்காலி கட்டைக்கு நானா வாய்நானா கோடாளி, சிறும் கதலி தண்டுக்கு நாணியதேன், பெருங்காணில் பேரருமை மேய்க்கின் பெருங்காணில் காரருமை மேய்க்கின்ற காலைக்கு நான் தோற்றேன், ஈரிரவு துஞ்சாது என் கண். அப்படின்னா என்ன காரணம்? நான் எவ்வளவோ பேரெல்லாம் பார்த்துட்டு வந்தேன். கம்பராக இருக்கட்டும், ஒட்டக்கூத்தராக இருக்கட்டும், காலமேக புலவராக இருக்கட்டும், பெரிய பெரிய கருங்காலி கட்டையெல்லாம் என்னுடைய அறிவு என்ற கோடாளியால் அவர்கள் எல்லாத்தையும் அடிமையாக்கி அறிவை சோதித்து வந்த என்னுடைய அறிவு சிறு கதளித்தண்டு வாழைத்தண்டுக்கு அப்படி மழுங்கிருச்சு. அப்போ நான் எப்படி தூங்குவேன் அப்படின்னா, அவை முதாட்டி 2 நாள் தூங்கலையா. என்ன காரணம்? அதனால தான் கேட்டாங்க, இனியது கேட்கும் தண்ணீர் வழி வேலோன் இனிது இனிது ஏகாந்தம் இனிது அதனினும் இது ஆதியை தொழுதல் அதனினும் இது அறிவினை சேருதல் அதனினும் இது அறிவுள்ளவரே கனவிலும் நனவிலும் காண்பது தானே. நம்ம வாழ்க்கையில் கொஞ்சமாவது நல்லவங்களாக வாழணுமா. அப்படி வாழ முடியலையா, யாராவது நல்லவங்களோடாவது சேர்ந்து பயணிக்கணுமா. நல்லவங்களோட சேர்ந்து பயணித்தாதான் நல்ல எண்ணங்கள் வரணுமா. சரி, நல்லவங்களோட சேர்ந்து பயணிக்க உன்னுடைய வாய்ப்பு கிடைக்காட்டியும் நீ கனவு பார்க்காங்கிற பத்தியா, கனவு காங்கிறில, அந்த கனவுலையாவது யாரையாவது நல்லவங்களாக காண்று அப்படின்னாங்க. அதனால தான் கனவுலையாவது நல்லவங்க வரமாட்டாங்களா அப்படின்னு ஏங்கிக்கிட்டு இருக்கோம். அதனால் எல்லாரும் நல்லவரே அவரவர் எண்ணம் போலே வாழ்வதனால தான் இடங்களுக்கு ஏற்றவாறு மாற்றம் ஏற்படுகிறது. மாற்றம் ஒன்றே மாறாதது, அது நல்ல மாற்றமாக இருக்க வேண்டும். இந்த மாற்றத்தை தர வேண்டும் என்றால் என்னுடைய வாழ்க்கையிலே என்னுடைய வாழ்க்கை மாற்றத்தை தர வேண்டும் என்றால் திருநாதன் இங்கு வர வேண்டும். திருநாதனுக்காக நான் வெகு நாளாக காத்துக்கிட்டு இருக்கேன், இன்னும் காத்துக்கிட்டு இருப்பேன். அப்பேற்பட்ட முருகப்பெருமானுக்காக செம்மீனே செம்மீனே உங்கிட்ட சொன்னேனே, மலை ஜாதி பெண்ணுக்கு மடல் மாலை கண்ணுக்கு கல்யாண மாலை கொண்டு வா மஞ்சள் தாலியும் குங்குமம் செம்மீனே செம்மீனே உங்கிட்ட சொன்னேனே, செவ்வந்தி பெண்ணுக்கு கண்ணுக்கு கல்யாண மாலை கொண்டு வா மஞ்சள் தாலியும் குங்குமம் la 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 la